அவர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா ஏற்காடுல இருக்கோம். ஏற்காடுல காஃபி தூள் தயார் பண்ற ஏற்காடு காஃபி ஃபேக்டரி அப்படிங்கிற ஒரு ஷாப்பை தான் இன்னைக்கு நம்ம விசிட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் இவங்க எப்படி காஃபி பொடி தயார் பண்றாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆக்சுவலா ஏற்காடுல பார்த்தோம் அப்படின்னா நிறைய காஃபி செடிகள் இருக்குது. அந்த காஃபி செடியில இருந்து அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அதனுடைய அந்த காஃபி கொட்டையோட விதைகளை எடுத்துட்டு வர்றாங்க. அந்த விதைகளை எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி அவங்க அழகா அதை என்ன பண்றாங்க அப்படின்னா விதைகளை உலர வைக்கிறாங்க. உலர வச்சதுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா வெயில்ல காய வச்சு அது இந்த மாதிரி சவுண்டு நல்லா உலர்ந்ததுக்கு உண்டான சவுண்டு தெரியுது. ஸோ இந்த மாதிரி அழகா அவங்க உலர வச்சிடறாங்க. உலர வச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா தோலை எடுத்துட்டு அடுத்த கட்டமா இந்த மாதிரியான ப்ராசஸ் அதோட தோலெல்லாம் அவங்க ரிமூவ் பண்ணிடுறாங்க. ரிமூவ் பண்ணிட்டு இந்த மாதிரி அவங்களுக்கு கிடைச்சிருது. அகைன் இந்த மாதிரி இது பண்ணதுக்கு அப்புறம் அங்க ஒரு மெஷின் வச்சிருக்காங்க. அவங்க அந்த மெஷின்ல என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த தோல் எடுத்ததை வந்து நல்லா ரோஸ்ட் பண்றாங்க. அழகா ரொம்ப தூய்மையான முறையில அதை அவங்க ரோஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த விதைகள் இப்படி இருந்த விதைகள் எல்லாமே ரோஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ப்ராசஸ்ல வந்துருது. அகைன் இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணதுக்கு அப்புறம் திரும்ப இதை வந்து அவங்க நல்லா வறுத்துட்டு இந்த மாதிரி ரொம்ப டேஸ்டான வாசமிக்க அழகான ஒரு இதா கொண்டுட்டு வராங்க. அதுக்கப்புறம் அதை அவங்க நல்லா இந்த மாதிரி மிக்சிஸ்ல அதை வந்து நல்லா பொடி பண்ணி அவங்களோட இந்த ஏற்காடு காஃபி ஃபேக்டரி அப்படிங்கிற ஒரு நேம்ல அவங்க சேல் பண்றாங்க. நீங்களும் ஏற்காடுக்கு வந்தீங்கன்னா ஏற்காடு காஃபி ஃபேக்டரியை விசிட் பண்ணுங்க. ரொம்ப சுவையான காஃபி தூள் அண்ட் டீ தூளை வாங்கி உங்க வீட்டுல ஒரு சுவையான காஃபியோ சுவையான தேநீர் இருந்து மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் உஷா. வணக்கம் குழந்தைங்களா.